இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது என்ற வார்த்தையை கொண்டு நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது 9வதாக அவருடைய சாயலாகிறோம் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. கொலோசியர் 3:10 நாம் வாசிக்கின்ற போது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டீர்களே என்ற ஒரு வார்த்தையை நாம் ஆழமாய் வாசிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது நாம் அவருக்கேற்ற செயல்பாடுகள் நிறைந்தவர்களாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து வார்த்தை அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் அவருடைய சாயலாய் நாம் மாறிவிடுகின்ற அந்த அனுபவத்திலே ஒவ்வொரு நாளும் அவருடைய சுத்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். அவருடைய செயல்பாடுகள் நிறைந்தவர்களாய் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கையாய் மாறிவிடுகிறீர்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் நிருப வாக்கியங்களிலே ஆழமாய் வாசிக்க முடியும். அப்படி என்றால் ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி அல்லது ஒரு குடும்பம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. நாம் காண்கிற இந்த விசுவாச கூட்டத்தாரை பார்க்கின்ற பொழுது அநேகர் பெயர் அளவிலே கிறிஸ்தவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஏதோ ஆலயத்திற்கு போக வேண்டும், வர வேண்டும், அங்கே கேட்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும், காணிக்கை போட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு அனுபவம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவருடைய சாயலாய் மாறிவிடுகிற ஒரு அனுபவத்தை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாறிவிட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் விசுவாச வாழ்க்கையிலே நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, அவருக்கு ஏற்ற செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதை குறித்து இன்னும் பரிசுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் நற்கனிகளை கொடுக்கிறவர்களாக, நீதியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக, எல்லா சூழ்நிலையும் எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை நோக்கி காத்திருந்தாரோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருக்கு முன்பதாக காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். குறிப்பாக அவர் அடிக்கடி தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்ற வார்த்தையின்படி விசுவாச வாழ்க்கையிலே ஜெபிப்பதிலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். வேதம் வாசிப்பதிலே நாம் சரியாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த வார்த்தையின்படி நான் அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு அனுபவமாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இது எப்பொழுது வறுமை என்றால் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கின்ற பொழுது நான் இவ்விதமான கிருபைகளை, இவ்விதமான குணாதிசயங்களை பெற்று
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் இருக்கின்ற இடத்திலே பலத்த சாட்சிகளாய் காணப்படுகிறோம். அநேகர் உங்கள் நற்கிரியைகளை காண்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை புகழ்ந்து போற்றி அவரை அண்டிக் கொள்ளுவார்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்ற வார்த்தைக்கு ஆதாரமாக உங்களுடைய வாழ்க்கை அமைகின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். பிதா அதை கண்டு சந்தோஷப்படுவார். பரலோகம் சந்தோஷப்படும். அப்படிப்பட்ட கிருபைகளை, அப்படிப்பட்ட உன்னத வல்லமையினாலே நம்மை நிரப்பி ஆண்டவர் பலமாய் வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.